ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் டு யூஎஸ் சேனல். பயங்கர பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. என்னைக்கு எவ்ரிடே பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மேரத்தான் ஓட்டம், அதுல வந்து பயங்கரமா முதல்வர் ஓடி இருக்காரு. ஓடி வந்து இது எடுத்திருக்காரு. ஓடி ஒரு பதிவு போட்டு பேசியிருக்காரு. அப்புறம் 300 பேருந்துகள் தொடக்கி வச்சு பஸ்ல ஏறி பயணம் செஞ்சு அது ஒரு பயங்கரமா இது ஒன்று பண்ணியிருக்காரு. 300 புதிய பேருந்துகள். அதுக்குள்ள வந்து இந்த கொத்தூஸ் அண்ட் நம்ம ஊபிஸ்லாம் என்ன சொல்றாங்க, ஓ அதெல்லாம் வந்து டிஎம்கேலயே பண்ணது, அதை வந்து இவர் வந்து தொடக்கி வைக்கிறாரு அப்படின்னு. அப்ப எல்லாமே டிஎம்கே தான் பண்ணுது, இவர் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதானே அவங்க சொல்றாங்க. டிஎம்கேயோட ஐடியா தான் இந்த ஆட்சியே. இப்ப நடக்கிற ஆட்சி டிஎம்கே ஆட்சி தான். அதாவது டிவிகேன்ற பேர்ல டிஎம்கேயோட ஆட்சி தான் நடக்குது. ஏன்னா டிஎம்கே ஐடியாவை தான் தவிக்க காப்பி பண்றாங்க. டிஎம்கே இது வரைக்கும் செஞ்சதை தான் அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க. அப்படிதானே இல்லாத குற்றச்சாட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாய்மாமன் சீதனம், அந்த தங்க மோதிரம் திட்டம், ஃபைனலி அந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிட்டாரு. நான் கூட யோசிச்சேன், எப்படிதான் இந்த திட்டத்தை வந்து அவரு செய்வாருன்னு. கரெக்டா ஸ்மார்ட்டா கிரியேட்டிவா தான் அந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது வந்து என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே தங்கி நிரந்தரமா தங்கி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து அரசு மருத்துவமனையில குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு 1 கிராம் தங்க பவுனு குழந்தை பிறந்தப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பயங்கரம் வரவேற்கத்தக்கதா தான் இருக்கு. அதுவும் இவ்வளவு சீக்கிரமா இதை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆகும் அப்படின்ட்டுன்னு. எதுவுமே நல்லாதான் நடக்குது. அன்றாடம் வந்து முழு மூச்சுல பணிகள் எல்லாம் பயங்கரமா தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ஏவா வேலு அவர் வீட்டுல போய் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இது பண்ணிட்டு நடவடிக்கை எல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறை போய் என்கொயரி பண்றதுக்கு எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. அதுலயும் நிறைய கட்டுக்கட்டா பணம் கிடைத்ததாகவும் அதுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் எதுவுமே செய்யாமையே வந்து ரோடு போட்ட மாதிரி கான்ட்ராக்ட் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க பயங்கரமா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சுடலை வந்து பேசியிருக்காரு. அங்க போய் ஒரு கல்யாண மண்டபத்துல பேசுறப்ப என்ன பேசுறாரு அப்படின்னா, ஓ அப்பாவை அங்க தேடாதீங்க, நான் வந்து மக்கள் இதயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதை கேட்டோன்னே பயங்கரமா சிரிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, மக்கள் மனசுல போய் தேடுங்கன்னு சொன்னாரு. அது எதை வச்சுட்டு யோசிச்சுட்டு அவர் சொன்னாரு. பதில்லாம் பயங்கரமா தான் கொடுக்குறாரு. ஆனா அது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அதை சொல்றதுக்கு முன்னக்கே. மக்கள் மனசுல தேடி இருந்தா நீங்க ஏன் சார் தோத்துருக்கீங்க, நீங்க நேரம் ஜெயிச்சு இருப்பீங்க. மக்களே உங்களை மறந்துட்டாங்க. அது சொல்றப்பே வந்து அப்படியே வாயிலாம் அப்படியே கொளறி தண்ணி குடிச்சிட்டாரு. அப்படியே அழுவாத குறையாதான் சொன்னாரு. அதுல வந்து என்னோட கையெழுத்தை போய் பாருங்க, நான் வந்து இந்த திட்டத்துல போட்டிருக்கேன், போட்டிருக்கேன், உரிமை தொகையில போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமா, எந்த முதலமைச்சரா இருந்தாலும் அது கையெழுத்து போட்டுதான் ஆகும். அப்ப நீங்க மட்டும் தான் போட்டீங்களா? அப்ப அவர் பேரு அப்படி சொல்றாரு. ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசலாம். அதே மாதிரி இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரோட பையன் வேற. அவர் வந்து என்னன்னா சிஇஓ இருக்காரு, ரெட் ஜெயண்டோட சிஇஓ. அந்த சிஇஓ வந்து 2004 தான் பிறந்திருக்காரு. அவரு 21 வயசு 22 வயசுல பாருங்க எப்படி ஒரு சிஇஓ. இந்த காசுலாம் எங்கேருந்து வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு மூவி எடுக்கிறதுனாலே அவங்கள்ட்ட தான் பட்ஜெட் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது? அவரெல்லாம் வந்து ட்வீட் போடுறாரு முதலமைச்சரை பத்தி. இவர் வந்து இப்ப அரசியலுக்கு வந்த உடனே அவர் தாவி சிஇஓ போஸ்ட் அவரு கொடுத்துட்டாரு. அப்போ 24 வயசுல 22 வயசுல சிஇஓனா யோசிச்சு பாருங்க மக்களே. அங்கெல்லாம் இருந்தாலும் எப்படி காசு எப்படி வந்தது அப்படின்னு எல்லாமே. அப்புறம் எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். இந்த சட்டப்பேரவை சட்டப்பேரவையில வந்து நம்ம சிஎம் சார் வந்து பயங்கரமா அவரோட பர்த்டே அன்னைக்கு வந்து பயங்கரமா வந்து சில ஆக்ஷன்லாம் செஞ்சு நல்லா ஒரு பதிலடிலாம் கொடுத்தாரு. அதை ஈவலுக்கு டேவல், அதை ஒரு டேவல் சொல்லக்கூடாதுன்னு பயங்கரமா தான் வந்து பதில் சொன்னாரு. அதை முழுசா அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ள அதுக்கட்டி ஒரு போட்டோ வந்து ஒத்துமொத்த தமிழ்நாட்டையே வந்து, அதாவது நம்ம சிஎம் சாரோட ஃபேன் எல்லாத்தையுமே வந்து கதி கலங்க வச்சிருச்சு. அதை நான் பார்த்துட்டு நம்ம சரி கொஞ்ச நாள் ஆற போடுவோம், உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு நம்ம வந்து தீர விசாரிச்சு தான் இதை வந்து பேசணும், இதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஸோ சில பேர் வந்து பல பேர் அதை வந்து ஃபேக்கு, அதாவது ஏஐ கிரியேட்டட் இமேஜ் சொல்றாங்க. அப்புறம் பல பேர் வந்து சில பேர் வந்து அது வந்து ஓல்டு போட்டோ, அதாவது 2014 நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன், அப்ப எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், அந்த போட்டோ வந்து ஃபேக்கா இருக்கோ, ஏஐ ஜெனரேட்டடோ வாட் எவர் இட் இஸ், ஆனா அது வந்து போஸ்டட் பை த்ரிஷா.
ஸோ த்ரிஷா வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் அவங்க வந்து இது தெரிஞ்சு செய்றாங்களா, தெரியாம செய்றாங்களான்னு அவங்க இப்போ செய்றதெல்லாம் பார்க்க எனக்கு இப்ப என்ன தெரியுமா தோணுது? அவங்க உண்மையிலேயே வந்து நம்ம சிஎம் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு வெல் விஷரா இல்ல எதிர்க்கட்சியில வந்து காசு வாங்கிட்டு வேணும்னே நம்ம சிஎம் சாரோட பேர வந்து நாராடிக்கணும்னு செய்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல வெல் விஷர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து இந்த மாரி ஒரு ஒரு விஷயத்த வந்து பப்ளிக்கா என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. அதுவும் அவர் வந்து ஒரு சாதாரண நடிகரோ, இல்ல உங்களோட ஃப்ரெண்டா இருந்தா அது வேற விஷயம். ஆனா அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஐ மீன் லைக் மெஜாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அது வந்து அவரை ஓட்டு போட்டு ஒரு சிஎமான இடத்துல வந்து உட்காந்துருக்கு. அவருக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க? அவருக்குன்னு ஒரு கௌரவமா? ஒரு இது இருக்கு. அத வந்து வெரி இன்சென்சிட்டிவா அவங்க வந்து பிஹேவ் பண்றது, ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றது வந்து எனக்கு சுத்தமா ஆம், உடன்பாடே இல்ல. அதுவும் ஷி இஸ் வெரி இன்சென்சிட்டிவ். இப்ப வந்து அவரு பெர்சனல் லைஃப்லயும் சரி, இப்ப வந்து அவர் வந்து அவரோட மனைவிய பிரிஞ்சிருக்காரு, குழந்தைங்கள பிரிஞ்சிருக்காங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு 43 வயசு உங்களுக்கு. உங்களுக்கே இவ்வளவு இன்சென்சிட்டிவா நீங்க பிஹேவ் பண்றீங்க. இப்படி ஒரு போட்டோ வந்து பர்த்டேக்கு போட்டிருக்கீங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இத பாக்குறதுக்கு இல்ல அந்த பிரிஞ்சு இருக்கிற அந்த மனைவிக்கு இத பாக்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும்? அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. வெரி வெரி இன்சென்சிட்டிவ் ஆக்ஷன் அண்ட் யூ ஷுட் ஸ்டாப். இத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடணும் இதோட. அது மட்டும் என்ன தெரியல. அவங்களோட இன்டென்ஷன் தான் என்ன? ஓ, சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு பெருமடிச்சுக்கிறதுக்காக இல்ல காட்டுறதுக்காக நீங்க வந்து இதெல்லாம் செய்றீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் த வே. அப்படித்தான் நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு யூ ஹேவ் டு ஸ்டாப். ப்ளீஸ் பி மேச்சுவர் அண்ட் கொஞ்சம் சென்சிட்டிவா நடந்துக்க பாருங்க. அது அப்படி ஒரு விஷயத்துல பார்க்கலாம். இன்னொரு முறையில பார்க்கலாம். அவங்க வந்து கூட நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி கூட நடிச்சுக்கலாம், நடிச்சிட்டு போடலாம், ப்ரௌடா போட்டுக்கலாம். அது வந்து ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். அது வந்து whatever it மெச்சூரிட்டி is, இப்படி it's whatever it is, it's unacceptable. போட்டு நீங்க உண்மையிலேயே வந்து உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டாவோ whatever ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து அவர் மேல ஒரு நல்ல மரியாதை, ஒரு அபிப்பிராயம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்களே வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல அதுல வந்து வாங்கி நீங்க பப்ளிசிட்டி தேடிக்கிறீங்களா இல்ல அட்டென்ஷன் சீக்கிங், இதனால நீங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக உங்க பப்ளிசிட்டிக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதை அடுத்தது இன்னொரு வெள்ளை அறிக்கை உருவாயிருக்கு. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியாகிருக்காங்க. என்னன்னா மின்சார வாரியத்துறை. அதை பார்க்க நமக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. அந்த வீடியோ பத்தி இந்த வீடியோ முடிச்ச உடனே இன்னொரு வீடியோ அதை போடுறேன். அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பேசலாம். அதுலயும் கண்டிப்பா மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா மின்சார வாரியத்துறையின் வெள்ளை அறிக்கையில என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும். நாங்க வீடியோ ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு. தேங்க்யூ. பாய். பாய்.